ஆண்களே, ஒரு நிமிடம் நின்று விடுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு நிமிடம் மட்டும் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நான் சொல்லப்போகும் வார்த்தைகளை கேளுங்கள். ஏனெனில் இது ஒரு சாதாரண கதை அல்ல. இது ஒரு தாய் தந்தையின் இதயத்தில் மறைந்திருக்கும் கண்ணீர். ஒரு காலத்தில் சாணக்கியர் ஆண்களை பார்த்து இப்படி சொன்னார்: ஒரு மனிதன் உலகத்தையே வென்றாலும் அவன் தாய் தந்தையின் மனதை இழந்துவிட்டால் அவன் வாழ்க்கை வெற்றி அல்ல, தோல்வி. ஒரு தாய் உங்களை தனது மார்பில் சுமந்தாள். ஒரு தந்தை உங்களை தனது தோளில் தூக்கி உலகத்தை காட்டினார். நீங்கள் முதலில் அப்பா என்று அழைத்த அந்த நாள், அந்த தந்தையின் கண்களில் வந்த கண்ணீரை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். நீங்கள் அம்மா என்று சொன்ன முதல் வார்த்தை அந்த அம்மாவின் இதயத்தில் ஒரு கோயில் மணி அடித்தது போல இருந்தது. ஆனால் காலம் மாறுகிறது. அந்த சிறிய குழந்தை ஒரு பெரிய மனிதனாக மாறுகிறான். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் அவனை முதலில் தூக்கி நிறுத்தியது யார் தெரியுமா? அவன் தாய், அவன் தந்தை. ஒரு குழந்தை பிறக்கும்போது அது எதையும் அறியாது. அது பேச தெரியாது, நடக்க தெரியாது, உணவு சாப்பிடக்கூட தெரியாது. ஆனால் அந்த குழந்தையை கையில் தூக்கி அதன் கண்ணீரை துடைத்து அதன் சிரிப்பில் வாழ்க்கையை கண்டவர்கள் அந்த தாய் தந்தைதான். ஒரு இரவு முழுக்க குழந்தை அழுதால் அந்த அம்மா தூங்காமல் குழந்தையை தாலாட்டுவாள். ஒரு நாள் முழுக்க வேலை செய்து சோர்ந்த தந்தை கூட குழந்தை சிரித்தால் அவன் சோர்வு மறந்துவிடும். அவர்கள் கனவு என்ன தெரியுமா? என் குழந்தை நன்றாக வாழ வேண்டும். அதற்காக அவர்கள் செய்த தியாகங்களை நாம் எண்ணிக்கூட பார்க்க மாட்டோம். ஆனால் காலம் மாறுகிறது. அந்த சிறிய குழந்தை பெரிய மனிதனாக மாறுகிறது. பணம் சம்பாதிக்கிறது, பெரிய வீடு வாங்குகிறது, பெரிய கார் ஓட்டுகிறது. ஆனால் அதை வளர்த்த அந்த 2 இதயங்களை மட்டும் மறந்து விடுகிறது. இன்றைய உலகில் மிகவும் வலியுடைய காட்சி என்ன தெரியுமா? ஒரு முதிய தாய் தந்தை முதியோர் இல்லத்தின் கதவை பார்த்து நிற்பது. அவர்கள் கண்களில் ஒரு கேள்வி இருக்கும்: நான் வளர்த்த என் குழந்தை என்னை இங்கே விட்டுவிட்டதே, ஏன்? இதைத்தான் ஒரு காலத்தில் சாணக்கியர் கூறினார். உலகத்தில் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு இருக்கலாம். ஆனால் தாய் தந்தையின் மனதை உடைக்கும் பாவத்திற்கு வாழ்க்கை முழுக்க தண்டனை இருக்கும். அந்த முதியோர் இல்லத்தில் ஒரு தாய் தினமும் கதவை பார்த்திருப்பாள். இன்று என் மகன் வருவானா? ஒரு தந்தை தினமும் மொபைல் போனை பார்த்திருப்பார். இன்று என் மகன் பேசுவானா? ஆனால் அந்த அழைப்பு வராது. அந்த கதவு திறக்காது. அந்த நேரத்தில் அவர்கள் மனதில் ஒரே ஒரு நினைவுதான் வரும்: நான் அவனை பள்ளிக்கு சென்ற முதல் நாள், நான் அவனுக்காக வாங்கிய முதல் புத்தகம். அந்த நினைவுகள் மட்டும் அவர்களுக்கு வாழ்க்கையாகி விடுகிறது. சாணக்கியர் ஒரு உண்மையை சொன்னார்: தாய் தந்தையை மதிக்காதவன் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்தாலும் அவன் உள்ளம் எப்போதும் காலியாகவே இருக்கும். ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் நம்மை விட்டுவிட்டாலும் நம்மை விடாதவர்கள் யார் தெரியுமா? நம்முடைய தாய், தந்தை. அவர்கள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். ஆனால் அவர்களை நாம் கைவிட்டால் அந்த பாவம் நம்மை வாழ்நாள் முழுவதும் துரத்தும். சாணக்கியர் கூறினார்: தாய் தந்தையின் கண்ணீர் ஆசீர்வாதம் இல்லை, சாபம் உருவாகும். ஒரு வீட்டில் தாய் தந்தை சிரித்தால் அந்த வீடு தெய்வம் இருக்கும் கோயில் போல இருக்கும். ஆனால் அவர்கள் அழுதால் அந்த வீடு வெறும் சுவர்களாகிவிடும். நாம் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்: நாம் இன்று நின்று கொண்டிருக்கும் இடம் நம்முடைய முயற்சியால் மட்டுமில்லை, அது நம்முடைய தாய் தந்தையின் தியாகத்தால். ஒரு நாள் நாமும் முதியவர்களாக மாறுவோம். நம்முடைய முடி வெள்ளையாகும், நம்முடைய உடல் பலவீனமாகும். அந்த நாளில் நம்முடைய குழந்தைகள் நம்மை எப்படி நடத்த வேண்டும் அதை தீர்மானிப்பது இன்று நாம் நம்முடைய பெற்றோரிடம் நடக்கும் விதம்தான். உன் வீட்டில் இருக்கும் முதிய தாய் தந்தை உன் வாழ்க்கையின் பெரிய செல்வம். அவர்களை காப்பாற்று, அவர்களை மதி நண்பர்களே. ஒரு நாள் நம்முடைய தாய் தந்தை இல்லாமல் போனால் நாம் அவர்களை மீண்டும் ஒருபோதும் பார்க்க முடியாது. அவர்களின் குரலை மீண்டும் கேட்க முடியாது. அவர்களின் கையை மீண்டும் பிடிக்க முடியாது. அதனால் அவர்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்களை நேசி, அவர்களை மதித்து பேசு. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் ஒருபோதாவது ஆழமாக யோசித்திருக்கிறீர்களா? நாம் சிறிய வயதில் இருந்தபோது இந்த உலகத்தில் நம்மை பாதுகாக்க 2 பேர் மட்டும் இருந்தார்கள். அவர்கள் நம்முடைய தாய் மற்றும் நம்முடைய தந்தை. ஒரு குழந்தை இரவு முழுக்க அழுதாலும் அதனால் தூக்கம் கெட்டாலும் ஒரு தாய்க்கு அது சுமையாக தோன்றாது. அவள் தூங்காமல், கண்களை மூடாமல் குழந்தையை தாலாட்டிக் கொண்டே இருப்பாள். ஒரு தந்தை தன் உடம்பு சோர்ந்திருந்தாலும், வாழ்க்கை அவனை அடித்தாலும் அவன் ஒரு விஷயத்திற்காக மட்டும் எழுந்து நிற்பான். அது தன் குழந்தையின் எதிர்காலம். நண்பர்களே, நாம் நடக்க கற்றுக்கொண்ட அந்த நாளை நினைவிருக்கிறதா? நாம் விழுந்தோம், மீண்டும் எழுந்தோம். ஆனால்
அந்த நேரத்தில் நம்மை விட அதிகமாக பயந்தது நம்முடைய தாய்தான். நாம் பள்ளிக்குச் செல்லும்போது நம்முடைய தந்தை தனது ஆசைகளையும் கனவுகளையும் மெதுவாக விட்டுவிட்டார். ஏன் தெரியுமா? நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. நண்பர்களே, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை வேகமாக மாறிவிடுகிறது. வேலை, பணம், குடும்பம், பொறுப்புகள், இந்த எல்லாவற்றிற்குள் மெதுவாக நம்முடைய பெற்றோர்கள் மட்டும் பின்னால் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். ஒரு காலத்தில் நம்மை தூக்கி நடத்திய அந்த கைகள் இப்போது மெதுவாக நடுங்குகிறது. நம்மை பாதுகாத்த அந்த தோள் இப்போது சோர்ந்து போயிருக்கிறது. ஒரு காலத்தில் நம்முடைய ஒரு கண்ணீரை கூட பார்க்க முடியாத அந்த தாய் இப்போது தனக்குள் வரும் கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் துடைக்கிறாள். நண்பர்களே, இதில் மிகவும் வேதனையான உண்மை என்ன தெரியுமா? பெற்றோர் வயதாகும்போது அவர்களுக்கு பெரிய விஷயங்கள் தேவையில்லை. அவர்களுக்கு வேண்டியது கொஞ்சம் நேரம், கொஞ்சம் கவனம் மற்றும் நீங்கள் இன்னும் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லும் ஒரு அன்பு. ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? அவர்கள் பேசும்போது பிறகு பேசலாம் என்று சொல்லி போனை வைக்கிறோம். அவர்கள் அருகில் உட்காரும்போது நாம் மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் வரும், உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த நாற்காலி காலியாக இருக்கும். உங்களை மகனே என்று அழைக்கும் அந்த குரல் மீண்டும் ஒருபோதும் கேட்காது. அப்போதுதான் புரியும், அவர்களுடன் இருந்த அந்த சிறிய நேரங்கள்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்று. நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லா கடனையும் திருப்பித் தர முடியும். பணக்கடன், நண்பர்களின் உதவி, உலகத்தின் உதவி. ஆனால் தாய் தந்தையின் கடனை மட்டும் ஒருபோதும் முழுமையாக திருப்பித் தர முடியாது. அதனால் அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அவர்களுடன் பேசுங்கள், அவர்களுடன் நேரம் செலவிடுங்கள். ஏனெனில் நண்பர்களே, ஒரு நாள் அவர்களை நினைத்து அழுவது மிகவும் எளிது. ஆனால் அவர்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதுதான் உண்மையான மனிதத்தன்மை. நண்பர்களே, ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்துப் பாருங்கள். இந்த உலகத்தில் நாம் முதல் முறையாக கண்களை திறந்த அந்த நாளிலிருந்து நம்மை பார்த்து சிரித்த 2 முகங்கள் மட்டும் இருந்தது. அது நம்முடைய தாய் மற்றும் நம்முடைய தந்தை. நாம் விழுந்தபோது நம்மை தூக்கி நிறுத்திய கைகள் அவர்கள்தான். நாம் பயந்தபோது நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை கொடுத்த குரலும் அவர்கள்தான். ஆனால் வாழ்க்கை ஒரு நாள் நம்மை மிகவும் பிஸியாக்கி விடுகிறது. வேலை, பணம், குடும்பம், பொறுப்புகள், இந்த எல்லாவற்றிற்குள் நம்மை உருவாக்கிய அந்த 2 மனிதர்கள் மெதுவாக நம் வாழ்க்கையின் ஓரமாக நின்று விடுகிறார்கள். நண்பர்களே, ஒரு வயதான தாய் தந்தைக்கு பெரிய வீடு தேவையில்லை. அவர்களுக்கு அருமையான பரிசுகள் தேவையில்லை. அவர்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு விஷயம். அது அவர்களின் குழந்தை அருகில் இருப்பது, அவர்களுடன் 5 நிமிடம் பேசுவது, அவர்களுடன் சில நிமிடம் சிரிப்பது, அவர்களை மறந்துவிடவில்லை என்று உணர்த்துவது. நண்பர்களே, ஒரு நாள் வரும். ஒரு நாள் நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த கதவு திறந்து வந்துட்டியா என்று கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த நாற்காலி காலியாக இருக்கும். ஒரு நாள் உங்கள் போன் அமைதியாக இருக்கும். ஏனெனில் சாப்பிட்டியா, நலமா இருக்கியா என்று கேட்கும் அந்த குரல் இந்த உலகத்தில் இருக்காது. அந்த நாளில்தான் ஒரு உண்மை மிகவும் கொடூரமாக புரியும். நாம் அவர்களுடன் இருந்திருக்க முடிந்த அந்த சிறிய நேரங்களை நாம் இழந்துவிட்டோம் என்று. நண்பர்களே, வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கலாம், புகழ் பெறலாம், பெரிய வீடு வாங்கலாம். ஆனால் தாய் தந்தையின் அன்பை மீண்டும் வாங்க முடியாது. அவர்கள் இருக்கும்போது அவர்களை மதிக்காதவர்கள், அவர்கள் இல்லாதபோது அவர்களை மிகவும் தேடுவார்கள். அதனால் நண்பர்களே, இந்த வீடியோ முடியும் முன் ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். உங்கள் தாய் தந்தை உயிருடன் இருந்தால் இப்போதே அவர்களிடம் சென்று பேசுங்கள். அவர்களை அழைத்து, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அதை கேட்க அவர்கள் இருக்க மாட்டார்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் பல வெற்றிகள் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனின் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? அவனை வளர்த்த பெற்றோர் அவனை பார்த்து பெருமையாக சிரிப்பது. அந்த சிரிப்பை அவர்கள் உயிருடன் இருக்கும்போது காண்பதே வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். அதனால் தாமதமாகும் முன் அவர்களை மதியுங்கள், அவர்களை கவனியுங்கள், அவர்களை நேசியுங்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் நம்மை நிபந்தனையில்லாமல் நேசிக்கும் ஒரே 2 மனிதர்கள் நம்முடைய தாய் மற்றும் நம்முடைய தந்தை. நண்பர்களே, ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நினைத்து பாருங்கள். நீங்கள் சிறியவனாக இருந்த அந்த நாட்களை. உங்கள் தாய் உங்கள் கையை பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்த நாள். நீங்கள் பள்ளிக்குச் செல்லும்போது உங்கள் தந்தை உங்கள் பையை சரி செய்து வைத்த நாள். நீங்கள் நோயாக இருந்த இரவு
உங்கள் தாய் முழு இரவும் தூங்காமல் இருந்த நாள். நீங்கள் முதல் சம்பளம் பெற்ற நாள். உங்கள் தந்தையின் கண்களில் தெரிந்த பெருமை. நண்பர்களே, இந்த நினைவுகள் எல்லாம் ஒரு நாள் மெதுவாக மறைந்து போகும். ஒரு நாள் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் நடந்து செல்லும்போது அந்த வீட்டில் இருக்கும் அமைதி உங்கள் இதயத்தை உடைத்துவிடும். ஏனெனில் ஒரு காலத்தில் சிரிப்பால் நிரம்பிய அந்த வீடு அந்த நாள் மிகவும் அமைதியாக இருக்கும். நண்பர்களே, வாழ்க்கையில் மிகவும் தாமதமாக புரியும் ஒரு உண்மை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நாம் வாழ்க்கையில் பிஸியாக இருந்தபோது நம்முடைய பெற்றோர் நம்மை காத்துக்கொண்டே இருந்தார்கள். நண்பர்களே, ஒரு நாள் வரும். அந்த நாள் மிகவும் அமைதியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். அந்த அழைப்பு உங்கள் இதயத்தை கிழித்துவிடும். உங்கள் அப்பா மிகவும் உடல்நிலை சரியில்லை, விரைவாக வாருங்கள் என்று யாரோ சொல்வார்கள். அந்த நிமிஷத்தில் உங்கள் இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஓடுவீர்கள், அவசரமாக பயணம் செய்வீர்கள். ஆனால் நண்பர்களே, சில நேரங்களில் வாழ்க்கை நமக்காக காத்திருக்காது. நீங்கள் வீட்டுக்குள் நடந்து செல்லும்போது ஒரு மூலையில் அமைதியாக படுத்திருக்கும் உங்கள் தந்தையை பார்ப்பீர்கள். அவரது கண்கள் மூடியிருக்கும், அவரது கைகள் அசையாது. அந்த நேரத்தில் உங்கள் மனதில் 1000 நினைவுகள் மின்னல் போல ஓடும். அப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் நான் உங்களுடன் பேச வேண்டிய பல வார்த்தைகள் இருந்தது. நான் சொல்லாத நன்றி இருந்தது. நான் காட்டாத அன்பு இருந்தது. ஆனால் நண்பர்களே, அந்த நேரத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் தாமதமாகிவிடும். அதுதான் வாழ்க்கையின் மிகவும் கொடூரமான உண்மை. நம்முடைய பெற்றோர் நாம் குழந்தையாக இருந்தபோது நம்மை ஒரு நிமிஷம் கூட விட்டுவிடவில்லை. ஆனால் நாம் பெரியவர்களான பிறகு அவர்களை ஒரு நாளுக்கு கூட நேரம் கொடுக்க முடியாமல் போகிறது. நண்பர்களே, ஒரு நாள் அவர்கள் இல்லாத போதுதான் அவர்களின் மதிப்பு நமக்கு புரியும். ஆனால் அந்த நாளில் அவர்களை கட்டிப்பிடிக்க அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் மன்னிப்பு கேட்க அவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்ல அவர்கள் இருக்க மாட்டார்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் எந்த பணமும் இந்த வருத்தத்தை வாங்க முடியாது. அதனால் இன்று இந்த வீடியோ பார்க்கும் இந்த நிமிஷத்தில் உங்கள் தாய் தந்தை உயிருடன் இருந்தால் ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் பேசுங்கள். அவர்களை கட்டிப்பிடியுங்கள். ஏனெனில் ஒரு நாள் அந்த வாய்ப்பு திரும்ப வராது.